புதரிலே சிக்கொண்டேனே, பயந்து நான் நடுங்கினேனே. புதரிலே சிக்கொண்டேனே, பயந்து நான் நடுங்கினேனே. அழைத்தார் என்னை அன்றே, அன்பரின் குரல் கேட்டேன். அழைத்தார் என்னை அன்றே, அன்பரின் குரல் கேட்டேன். மெய்ப்பனின் குரல் கேட்கும் சின்ன ஆட்டுக்குட்டியாம் நானே. மெய்ப்பனின் குரல் கேட்கும் சின்ன ஆட்டுக்குட்டியாம் நானே. அழுகையின் குரல் கேட்டு என்னை தேடி வந்தார் இயேசுராஜன். அழுகையின் குரல் கேட்டு என்னை தேடி வந்தார் இயேசுராஜன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு அருமையான பாடலை கேட்டோம் பிரியமானவர்களே. அந்த பாடலை கேட்கும் போதே நம்முடைய உள்ளத்தில் ஒரு பெரிய தைரியம் வருகிறது. ஆம், இயேசு கிறிஸ்துவை என் வாழ்க்கையின் மெய்ப்பராக நான் கொண்டிருந்தால் எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. பக்தனாகிய தாவீது தேவனை தன் மெய்ப்பராக கொண்டார். அவர் ஒரு ஷெப்பர்டாக தன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டார். ஏனென்றால் அவருக்கு தெரியும், ஒரு மெய்ப்பன் எத்தனை கவனமாய் தன் ஆடுகளை பாதுகாப்பான். ஆகவே தான் தேவன் என் மெய்ப்பராய் இருக்கட்டும் என்று சொல்லி கண்ணீரோடு ஒரு ஜெபம் பண்ணி அதை விசுவாச அறிக்கையாய் சொல்கிறார். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம் 23:1 சொல்கிறார், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். Psalms 23:1 The Lord is my shepherd, I shall not want. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை மெய்ப்பராக கொள்ளும்போது ஒரு மெய்ப்பன் எப்படி ஒரு ஆடுகளை நடத்துவானோ, போஷிப்பானோ, பாதுகாப்பானோ, கொண்டு போய் அதனுடைய இடத்தில் சேர்ப்பானோ, அப்படியே தேவன் கூட நம்மை பாதுகாப்பார், நடத்துவார், போஷிப்பார். எல்லாவற்றிலும் கடைசியில் நம்மை கொண்டு போய் பாதுகாப்பான இடத்துல சேர்ப்பார். அந்த அர்த்த புஷ்டியான ஒரு சங்கீதத்தை அவர் எழுதி வைத்திருக்கிறார் தாவீது. அதில் பாருங்கள், ஒரு வரிகள் 23 4 நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். Psalms 23:4 Yea, though I walk through the valley of the shadow of death, I will fear no evil, for you are with me, your rod and your staff, they comfort me. பாருங்கள், பக்தன் சொல்லுகிற வார்த்தை, தேவனை நான் மெய்ப்பராய்தான் கொண்டிருக்கிறேன், ஆனாலும் நான் போய்கொண்டிருக்கிற பாதையில் ஒருவேளை மரண இருள் வந்தால் எனக்கு முன்னே செல்கிற மெய்ப்பர் இருக்கிறபடியால் அவருடைய கோல், அவருடைய தடி என்னை தேற்றும். ஆகையே நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிறார். அந்த கோலும் அந்த தடியும் எதற்கு அடையாளம்? தேவாதி தேவனுடைய வார்த்தையும் அவருடைய அதிகாரமும் நம்முடைய வாழ்க்கையை பாதுகாக்குமா? எப்படி தேவனுடைய வார்த்தைகள் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டி போல வல்லமை படைத்ததாம். அந்த வார்த்தைகள் வெறுமனே திரும்புவதில்லை, தேவன் சொன்னதை செய்து திரும்பும் வல்லமை படைத்தது. அந்த வார்த்தையில் ஒரு அதிகாரம் இருக்கிறது. ஆகவே தான் ஒரு கோலும் ஒரு தடி என்று சொல்லும்போது தேவனுடைய அதிகாரம் நிறைந்த வார்த்தை. பாருங்கள், இயேசு இரட்சகர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார், என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று சொல்லுகிறார். ஆம், இயேசு என்ற நாமம் நமக்கு ஒரு தடியாக, கோலாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் இயேசுவின் நாமத்தில் நாம் பிசாசுகளை துரத்துகிறோம், மறுபக்கம் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் பிதாவின் சித்தத்தின்படி தருவேன் என்று சொல்லுகிறார். ஆம், ஒரு பக்கம் சத்துருவை விரட்டுவதற்கும் மறுபக்கம் நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளை பெற்றுக்கொள்ளவும் தேவன் நம்முடைய கரங்களில் அவருடைய நாமத்தை கொடுத்திருக்கிறார், நம்முடைய இருதயத்தில் கொடுத்திருக்கிறார், நம்முடைய நெற்றியில் பதித்திருக்கிறார். ஆகவே ஆண்டவரே, உமது கோல் உமது தடி என்னை தேற்றும். நீர் எனக்கு வைத்திருக்கிற வார்த்தைகள், அந்த வார்த்தைகளில் உள்ள ஆசீர்வாதங்களை உம்முடைய நாமத்தில் நான் பெற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லுவோம். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே, ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த எல்லா வார்த்தைகளும் என்னை பாதுகாக்கும், என்னை போஷிக்கும், அதில் இருக்கிற வல்லமையை இயேசுவின் நாமத்தில் நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோமா?
ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பா, நீர் மெய்ப்பராய் வந்து எங்கள் வாழ்க்கையை நீர் நடத்தும், நீர் எங்கள் வாழ்க்கையை போஷியும், நீர் எங்கள் வாழ்க்கையை பாதுகாத்து மகிமையிலே கொண்டு போய் சேர்ப்பீராக. அதுவரைக்கும் உம்முடைய கோலும் உம்முடைய தடியங்களை பாதுகாக்கட்டும். உம்முடைய பரிசுத்த நாமமும் நீர் அனுப்பின வார்த்தைகளும் எங்கள் வாழ்க்கையை நடத்தி பாதுகாத்து மகிமையிலே கொண்டு போய் சேர்க்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.